இந்த வருடத்தில் இதுவரை நடந்துள்ள சில சம்பவங்களை குறித்து போதகர் கூறும் தகவல் என்ன என்பது பற்றி நாம் பார்ப்போம். ஆரம்பிக்கும் போதே நம்ம சொன்னோம்னா என்ன இவங்க இப்படிலாம் சொல்றாங்கன்னு சொல்றாங்க. 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் போதே மிகப்பெரியதான பூமி அதிர்ச்சியோடு தான் இந்த உலகம் இந்த 1ஆம் தேதி நியூ இயர் ஆரம்பிச்சிருக்கு ஜப்பான்ல. அடுத்த நாளே மிகப்பெரிய ஃபிளைட் கிளாஷ் ஆரம்பிச்சிருக்குது. இது மட்டும் இல்ல, வேர்ல்டு வைட் வார் போயிட்டு இருக்குது. எல்லாமே இந்த நியூ இயர் ஆரம்பிக்கும் போதே நடந்துட்டு இருக்குது. ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், பாதுகாப்பை கொடுக்கிறார். அதுவும் ஒரு நடந்துட்டு தான் இருக்கிறது. சரி, இப்ப நம்ம முதலாவது எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப 3rd வேர்ல்டு வாருக்கு யுத்தங்கள் விஸ்தாரமாக தொடங்கி இருக்கிறது. இந்த அக்டோபர் 7ஆம் தேதி கடந்த வருஷம் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் பிரச்சனை ஆரம்பிச்ச போது, ஹமாஸ்க்கும் ஆரம்பிச்ச போது, அது தேவாலயத்துக்கான ஒரு யுத்தமாக ஆரம்பிச்சது. தேவாலய இடம் இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு யுத்தம், இந்த மாஸ்க், அலெக்சா மாஸ்க். ஸோ அந்த யுத்தமானது அதோட நிற்காது, அது விஸ்தாரமாகும், 3ஆம் உலக யுத்தம் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி நம்ம இதை பத்தி எல்லாம் பேசியிருந்தோம், நிறைய வீடியோக்கள் போட்டிருந்தோம். இப்போ இந்த யுத்தம் அப்படியே விஸ்தாரம் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, உலக நாடுகள் எல்லாம் உள்ள பங்கெடுக்கக்கூடிய அளவுக்கு உள்ளே வந்துருச்சு. ஒருபுறம் இந்த பக்கம் இஸ்ரேல், ஹமாஸ், பாலஸ்தீனம், லெபனான் இவங்க பிரச்சனை பண்ண போயிட்டு இருக்கு. இதையும் தாண்டி இப்போ ஹவுதீஸ், ஏமன் நாட்டை சார்ந்த அந்த குழு, அவங்களுடைய பிரச்சனையினால, அதாவது ரெட் சி அந்த பக்கத்துல கப்பல்கள் போக விடாம அவங்க தடுத்துட்டாங்க. அதனால இப்போ அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய UK, US இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஹவுதீஸ் மேல யுத்தத்தை, அதாவது ஏமன் மேல குண்டு போட்டுருக்காங்க. அது இப்போ பெரிய இஷ்யூவா மாறிடுச்சு. ஏன்னா வேர்ல்டு இஷ்யூவா மாறுது. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இது ஹவுதீஸ்ங்கிறதான அந்த ஏமனுக்கு எதிரான ஒரு குழு அங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்களை அடிக்கிறதா நினைச்சு நீங்க ஏமன் அடிக்கிறீங்கன்னு ரஷ்யா உள்ள நுழைஞ்சிருக்கு. ஏன் நம்ம ரஷ்யாவை பத்தி பேசுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வார்ல கடைசியா முன்னின்று நடத்த வேண்டிய ஆளு ரஷ்யா. எசேக்கியேல் 38:2 படி இப்ப ரஷ்யா உள்ள நுழைய தொடங்கிருச்சு. ஏற்கனவே இதுக்குள்ள ஈரான் வந்துருச்சு. இப்போ இதோட கூட ரஷ்யாவும் உள்ள வந்துருச்சா, 3rd வேர்ல்டு வார்க்கான எல்லாமே ரெடி. ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகளுமே மத்திய தரைக்கடல் பகுதிக்கு வந்துட்டாங்க. இன்னும் ரஷ்யா மட்டும் உள்ள நுழைய வேண்டி இருக்கிறது. அதோடு கூட துருக்கியும் வரணும், சைனாவும் உள்ள நுழையணும். இவர்கள் எல்லாரும் ஆல்ரெடி இந்த இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்தியாவும் ஒரு கப்பல் மத்திய தரைக்கடல் பகுதிக்கு அமைச்சிருச்சு, ரெட் சீக்கு அமைச்சிருச்சு. இவங்க எல்லாருமே ஒன்னா வர தொடங்கிட்டாங்க. ஸோ இப்போ இந்த பிரச்சனை கொஞ்சம் பெரிய லெவல்ல போயிட்டு இருக்குது. இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையை தாண்டி இதாயிருக்கு. ஆனா நீங்க எடுத்து பாருங்க, இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா, அக்டோபர் 7 நடந்ததுதான் மூல காரணமாக இருக்கு. இது இன்னும் எப்படி போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இப்ப US, UK உடைய காரியத்தை UN கொண்டு போய் ரஷ்யா சொல்லும். ஈரான் ஏற்கனவே சொல்லிடுச்சு, UN நமக்கு சாதாரணமா இருக்காது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து US, UK எதிராக போராட போறாங்க. இதுல பஹ்ரைன், துபாய் போன்ற நாடுகள் USக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு எதிராகவும் அந்த காரியங்கள் நடக்கும். கடைசியா இது என்ன நடக்கும்? ஆஸ் யூஷுவல் நம்ம எதிர்பார்த்தபடி இவங்க எல்லாருமே போய் அலெக்சா மாஸ்கை ஏதோ ஒரு இடத்துல தொடுவாங்க. அதை தொட்டாங்கன்னா 3rd வேர்ல்டு வார் நிச்சயம். இதுதான் மிக முக்கியம். இது நடக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல நாடுகள் தங்களுடைய சிட்டிசன்ஸ்க்கு அவங்க எச்சரிக்கை கொடுக்க தொடங்கிட்டாங்க. ஸ்வீடன் வெளிப்படையாவே சொல்லிருச்சு, வார்க்கு ரெடி ஆகுங்க, பொருட்களை நீங்க வாங்கி வைக்க தொடங்குங்க, பங்கர்ஸ் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 3rd வேர்ல்டு வாரை நோக்கி உலகம் மிக வேகமாக முன்னேறுகிறது. இந்த வருஷம், அடுத்த வருஷத்துல இது அப்படியே இன்னும் விஸ்தாரமாக ஆக 3rd வேர்ல்டு வார் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய மிக முக்கியமான காரியம் நடப்பதற்கு மிக வேகமாக உலகம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது.